கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्य हो। இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் आज की इस अच्छे खुशी के दिन में நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியா இந்த பூமியிலே தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். हम परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने जो हम पे जो अनुग्रह किया है, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. परमेश्वर को आराधना करने के लिए कितनी खुशी की बात है। அதை அறிந்த தாவீது அரசன் சொல்லுகிறான், उसे जानने वाले दाऊद राजा कहते हैं, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். परमेश्वर के भवन में जाओ आओ करके कहा जब में खुशी हुआ। பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவை இந்த பூலோகத்திலே தொழுது கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். स्वर्ग में जो निवास करने वाले परमेश्वर को धरती पे हम जो आराधना करने के लिए जब एक सौभाग्य मिला है, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் நாம் மீட்கப்பட்டு தேவனுடைய சபையா இருந்து தேவனை ஆராதிக்கிறோம். उसके पुत्र जो मसीह के द्वारा हम जो छुड़ाए गए परमेश्वर को आराधना करते हैं। அப்படி கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. इसे परमेश्वर को जो है जो तो खुदा करके जानने वाले लोग धन्य हैं। இவ்வாறாய் சிறைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. इस प्रकार के लोग है वो धन्य है। தேவன் அப்படிப்பட்ட பாக்கிய ஸ்லாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर इस प्रकार का जो है एक सौभाग्य हमको दिया है, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். उसके लिए परमेश्वर को धन्य करें। இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. परमेश्वर के वचन को ध्यान करेंगे। யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ खड़ा होके மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 6ஆம் அதிகாரம் 6वां अधिकार வசனம் 33 ஒருவர் எழுந்து நின்று சத்தமாய் வாசிக்கும். वचन 33 को पढ़ेंगे। मैथ्यू 6:33। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், इसलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म को खोजो, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி तो ये இருக்கிறார். सब वस्तुएं तुम्हें भी दी जाएगी। நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சம்பாஷித்துக் கொண்டு வருகிறார். पर यीशु मसीह एक विषय के बारे में जब बातचीत कर रहे थे, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம் என்று மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள். क्या भोजन करेंगे, क्या वस्त्र पहने करके मनुष्य जो है वो चिंता में रहता है। தேவனை அறியாத அஞ்ஞானியுடைய வாழ்க்கையினுடைய கவலை அதுவாய் இருக்கிறது. जो परमेश्वर को नहीं जानने वाले अज्ञानी को ये तकलीफ होता है। இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ये धरती पे हम जी रहे இந்த हैं। பூமியிலே தேவன் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார். परमेश्वर ने धरती में सृष्टि किया है। தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் அருமையாய் போஷிக்கிறார், நடத்துகிறார். परमेश्वर हर रोज हमें जो है बहुत ही अच्छा रूप से हमारा पोषण करता அதை है। அறிந்த யோபு சொல்லுகிறார், उसे जो जानने वाले अयुब कहते எனக்கு हैं, ஜீவனை தந்ததும் அல்லாமல் मुझे केवल जीवन ही नहीं दिया, எனக்கு தயவு பாராட்டினீர், मुझ पर जो है कृपा किया, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது என்று சொல்லுகிறார். आपका पोषण जो मेरे आत्मा को संभाल रहा है। தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் அருமையா நடத்தி கொண்டு இருக்கிறார். परमेश्वर हर रोज हमें बहुत अच्छा रूप से चलाते हैं। ஆனபடினால் தேவனுடைய ஜனங்கள் முதலாவது இந்த பூமியில நாம் எதை தேட வேண்டும், எதை வாஞ்சிக்க வேண்டும், इसे परमेश्वर की धरती हमें किसे ढूंढना है, किसे நம்முடைய चाहना है, நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய ஏம் எதுவாக இருக்க வேண்டும். हमारा सोच और उद्देश्य क्या होना है। தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல அல்ல. परमेश्वर को नहीं जानने से अज्ञानी ऐसे नहीं। தேவனை அறியாதவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर को नहीं जानते लोग जो है धरती के विषय में सोचते हैं, பூமிக்குரியவைகளுக்காகவே கவலைப்படுகிறார்கள். धरती के जो विषय के बारे में जो चिंता करते हैं। இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ये सब जो जरूर है परमपिता वो जानते हैं। இந்த பூமியில நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்து धरती में सृष्टि करने से पहले क्या जरूरत है वो जान के அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். सभी जो हमारे लिए तैयार किया गया है। ஆதாமை ஏவலின் தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே आदम हवा को सृष्टि करने से पहले ही அவர்களுக்கு வேண்டிய சகல தேவைகளை தேவன் முதலாவது ஆயத்தப்படுத்தினார். सारी जरूरतों परमेश्वर पहले पूरा करके दिया था। நம்முடைய பெரிய ஐயா அவர்கள் சொல்வது உண்டு, हमारे बड़ा ऐसे कहते थे, ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறது என்றால் एक अगर बच्चा इस धरती पे जो पैदा होता அதை है, பிறப்பதற்கு முன்பதாகவே அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் முதலாவது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். उसके पैदा होने से पहले सारी जरूरतों को परमेश्वर पूरा करता है, பின்பு அந்த குழந்தை இந்த பூமியிலே பிறப்பிக்க செய்கிறார். और उसके बाद जो है उस बालक को जो जन्म लेने देते हैं। ஆனபடியினால் நாம் தேவனை முதலாவது தேட வேண்டும். इसलिए हम पहले परमेश्वर को खोजे, நாம் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को जो है प्रथम स्थान दे। வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் பக்தர்கள் அப்படி காணப்பட்டார்கள். बाइबल के जो भक्त पवित्र लोग ऐसे ही थे। சங்கீதம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8 முதலாவது வாசியுங்கள். भजन संहिता 16:8 पढ़ेंगे। தாவீதரசனுடைய வாழ்க்கையின் அனுபவம் இதுவாக இருக்கிறது. यहाँ पे जो दाऊद राजा की जो जिंदगी का अनुभव ऐसे है, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், परमेश्वर को सदा के लिए मेरे समूह में रखता அவர் हूं। என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. वो मेरी दाहिनी ओर पे, इसलिए मैं न डरूंगा। வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, ये केवल शब्दों के द्वारा அது नहीं, ஜீவியத்திலே காணப்பட்டது. उसकी जिंदगी में पाया गया। ஆனபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய மகிழ்ச்சியோடு கடந்து போனார்கள். इसलिए जो है बहुत ही खुशी से परमेश्वर समूह में கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்னபொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். परमेश्वर के भवन में जाएगी जब कहा तो मैं बहुत खुशी था। தேவன்
தேவனுக்கு ஆராதனை செய்வதில் அவர் ஒரு மகிழ்ச்சி परमेश्वर को आराधना करने में इतनी खुशी थी। என்று கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் என்று அரசன் சொல்லுகிறார். परमेश्वर को मैं हमेशा मेरे सामने रखा हूं करके कहते हैं। அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் इस धरती पे जिए तो அவர்கள் தேவனுடைய காரியத்துக்கு தான் முதலிடம் கொடுத்தார்கள். परमेश्वर की जो विषय को जो प्रथम महत्व दिया। தாவீது அரசனுடைய இருதயத்தில் இந்த வாஞ்சை என்ன தெரியுமா? दाऊद राजा की जो दिल की क्या इच्छा थी? கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. परमेश्वर के लिए एक बड़ा भवन मानना उनकी इच्छा थी। அவர்கள் தேவனையே முன் வைத்திருந்தார்கள். वो परमेश्वर को ही தேவனுடைய சித்தத்தை செய்வதை தங்களுக்கு முன் நிறுத்தி வைத்திருந்தார்கள். परमेश्वर की इच्छा को जो उनको प्रथम स्थान। இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. इस धरती पे हम जीते लेकिन ये धरती हमारा தேவன் நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். परमेश्वर एक निरंतर एक महिमा का அந்த ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக இந்த பூமியிலே நாம் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். उस राज्य को जो है अपनाने के लिए हम यहाँ पे यात्रा कर रहे हैं। ஆனபடியால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் சிந்தை எல்லாம் பரலோகமாய் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों की सोच सब स्वर्ग राज्य होना है। தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है? வேதத்தில் நாம் अनेक ரகசியங்களை சத்தியங்களை நாம் அறிகிறோம். शास्त्र में जो अनेक रहस्य के बारे में हम जानते हैं। பரலோக ராஜ்யம் என்றும் स्वर्ग राज्य है, பிதாவின் ராஜ்யம் என்றும் पिता का राज्य, தேவனுடைய ராஜ்யம் என்றும் परमेश्वर का राज्य, கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றும் मसीह का राज्य, குமாரனின் ராஜ்யம் என்றும் पुत्र का राज्य। வேதத்தில் பற்பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. बाइबल का अलग प्रकार के नाम। நாம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். धरती पे जीते फिर भी लोग परमेश्वर के राज्य के लिए है। தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? परमेश्वर का राज्य कैसा है? ரோமர் 14 அதிகாரம் வசனம் 17 ஒருவர் வாசியுங்கள். वो में 16:8 को पढ़ेंगे। ரோமர் ஹalleluya हालेलुया। தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல. परमेश्वर का राज्य केवल भोजन ही नहीं है, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமா वो இருக்கிறது. धर्म समाधान और पवित्र आत्मा की तरह होने वाला खुशी है। அது பூமிக்குரியது அல்ல, वो धरती का विषय அது மறுமையின் வாழ்வாக இருக்கிறது. वो जो है जो बात की जिंदगी का है। அந்த மறுமையின் வாழ்வை இந்த பூமியிலே நாம் நடப்பிக்கும்படியாகவே தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். वो जो आगे जिंदगी जो है जीने के लिए मसीह ने हमको धरती पे रखा है। ஆனபடியால் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல इसे परमेश्वर को नहीं जानते अज्ञानी जैसा என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்று பூமிக்குரியவைகளுக்காய் கவலைப்படாதீர்கள். क्या भोजन करेंगे क्या वस्त्र पहने करके इसका फिक्र ना करना है। தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, परमेश्वर का राज्य केवल भोजन और पीना के जो पीना नहीं है, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா वो இருக்கிறது. धर्म समाधान पवित्र आत्मा के द्वारा जो होने वाला खुशी है। தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்யும் பொழுது परमेश्वर जब आराधना करते हैं நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. हमारे अंदर जो है एक खुशी होता है। பரிசுத்தாவியானவர் தம்முடைய சந்தோஷத்தில் நம்மை நிரப்புகிறார். पवित्र आत्मा जो अपनी खुशी से भरते हैं। தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर के राज्य धरती पे हम देखते हैं। அந்த நித்தியமான ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக उस राज्य को जो है जो अपनाने के लिए தேவன் உங்களை என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें जो मसीह में रखा है। ஆனால் தேவனுடைய ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் जो परमेश्वर लोग जानने वाला सच क्या है, பூமிக்குரியவர்களுக்காக அதிகமாய் கவலைப்படாதீர்கள். धरती के कार्यों के लिए ज्यादा फिक्र ना करना। என்னத்தை புசிப்போம் क्या भोजन करेंगे, என்னத்தை குடிப்போம், क्या पिएंगे। அதே மத்திய 6 அதிகார வசனம் 25 சில வார்த்தையை வாசிங்க. मत्ती 6:27 से पढ़ेंगे। மத்திய 6 அதிகாரம் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुम्हें जो है वस्त्र देने वाला क्या निश्चय नहीं है। நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை பறவைகளை கவனித்து பாருங்கள். आसमान के पक्षियों को गौर से देखो। அவைகள் உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ये लोग ना मेहनत करते ना जो भोजन को जो बचा के रखते हैं। அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். उनको लेकिन जो परमपिता जो है उनको भोजन ஆனபடியால் தேவன் தம்முடைய ஜனத்தை எவ்வளவு அருமையாய் நடத்துகிறார். इसलिए परमेश्वर अपने लोगों को बहुत अच्छी तरह चलाते हैं। தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல பூமிக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிராதீர்கள்.
இல்லாதவர்கள் परमेश्वर को न जानने वाले अज्ञानी को जैसे जो धरती कार्य को सोचना नहीं है। பூமிக்குரியவர்களாம் மனிதனுக்கு ஒருபோதும் திருப்தி அளிப்பதில்லை. धरती का जो विषय जो मनुष्य को कभी तृप्ति नहीं देगा। எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அவனுக்கு திருப்தி என்பது இல்லை. इतना ही जो अगर धन संपत्ति हो लेकिन उसको वो समाधान नहीं देगा। யார் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிறார்களோ, जो परमेश्वर की इच्छा धरती पे करते हैं, யார் தேவனுடைய சித்தத்துக்காக இந்த பூமியிலே வாழ்கிறார்களோ, जो परमेश्वर की इच्छा के लिए धरती पे जीते हैं, அவர்களுக்கு தான் ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது. उनके लिए एक जो बड़ा समाधान है। அற்ப விசுவாசிகளே, जो विश्वास में जो बहुत कम लोग हैं, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புள்ளே தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால், जो जमीन पे जो घास आज है कल नहीं है लेकिन परमेश्वर उसको पोषण करता है। உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? तो तुम्हारा पोषण करना परमेश्वर के अधिक नहीं। தேவன் நமக்காக சகலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर हमें सब कुछ तैयार करके रखा है। ஆதாமை ஏவாளை உருவதற்கு முன்பதாக தேவன் ஏதேன் தோட்டத்தை ஆயத்தம் பண்ணி आदम வைத்திருக்கிறார். हवा को सृष्टि करने से पहले जो है आदम की वाटिका का निर्माण किया था। உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்தும் இருக்கிறார். हमें जरूरत है क्या परमपिता पहले से जानते हैं। அதே 6 அதிகாரம் வசனம் 8 வாசியுங்கள். वही 6वां अधिकार में 8वां वचन को पढ़ेंगे। मैथ्यू 6:8। உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்தும் இருக்கிறார். इसकी जरूरत क्या है परमपिता पहले से जानते हैं। ஆனபடியே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். इसके पहले परमेश्वर का राज्य उसको धर्म को ढूंढो। தேவன் தம்முடைய ராஜ்யமாக தம்முடைய சபை இந்த பூமியிலே ஸ்தாபித்து இருக்கிறார். परमेश्वर अपना राज्य जो कलीसिया धरती पे स्थापित किया है। தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. परमेश्वर का राज्य खाना और पीना नहीं அது है। நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். वो धर्म और जो पवित्र आत्मा के होने वाले जो समाधान खुशी। தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. परमेश्वर को आराधना करने से हमको जो एक आनंद होता है। தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும்போது உள்ளத்திலே பெரிய ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. परमेश्वर आराधना करते हैं तो हमें एक खुशी होती है। அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. वो पवित्र आत्मा से அது होता है। கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அருளப்படுகிறது. वो मसीह के द्वारा हमको मिलता है। பூமிக்குரிய வாழ்க்கையானது மனிதனுக்கு கவலை அளிக்கிறது. धरती का जो विषय है मनुष्य को जो चिंता लेके आता है। ஏனென் பூமிக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். क्योंकि धरती के विषय के ही सोचता है। என்னத்தை புசிப்போம், क्या खाएंगे, என்னத்தை कुடிப்போம், क्या पिएंगे, வருங்காலங்களை குறித்து கவலைப்படுகிறான். और भविष्य के विषय में जो है चिंता होता है। மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 34 வாசியுங்கள். मत्ती 6:34 को पढ़ेंगे। தேவன் ஒவ்வொரு நாள் அந்த நாளத்தில் வேண்டிய காரியங்கள் எல்லாம் தேவைகள் எல்லாம் சந்தித்து அருமையா நடத்துகிறார். परमेश्वर उस दिन का जो है जरूरतों को जो पूरा करके हमें चलाता है। தேவனுடைய ஜனங்கள் நாம் முதலாவது தேவனை முன் வைக்க வேண்டும். परमेश्वर के लोग हम परमेश्वर को पहला स्थान देना है। தேவனுடைய ராஜ்யத்துக்காக அந்த பூமியிலே நாம் உழைக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். परमेश्वर के राज्य की धरती के लिए हम जो मेहनत करना है। தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஆளுகை எங்க இருக்கிறதோ அது தேவ ராஜ்யமா இருக்கிறது. परमेश्वर का राज्य परमेश्वर की प्रभुता का है, वो परमेश्वर का राज्य है। தேவனுடைய ராஜ்யம் என்பது எங்கே தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது தேவ ராஜ்யமா இருக்கிறது. जब परमेश्वर की इच्छा पूरी होती है वो परमेश्वर का राज्य है। தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனே ஆளுகை செய்கிறார். परमेश्वर के राज्य परमेश्वर ही जो प्रभुता करता है। தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தமே நிறைவேறுகிறது. परमेश्वर के राज्य परमेश्वर की इच्छा पूरी होता है। ஆம், மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 9 இலிருந்து 10 முடிய வாசியுங்கள். मैथ्यू 6:9-10। அவருடைய ராஜ்யம் எப்பொழுது வருகிறது, उसका राज्य कब आता है। அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சித்தம் எப்போ செய்யப்படுதோ அது அவருடைய ராஜ்யமா இருக்கிறது. उसके राज्य में उसकी इच्छा पूरी होती है उसकी राज्य है। எங்கே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது தேவனுடைய ராஜ்யம் தான். जहाँ परमेश्वर की इच्छा पूरी होती है वो परमेश्वर का राज्य है। தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறும். परमेश्वर के राज्य परमेश्वर की इच्छा ही पूरी होगी। எங்கே தேவனுடைய ஆளுகை இருக்கிறதோ தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. जहाँ परमेश्वर की प्रभुता है परमेश्वर का राज्य है। இந்த பூமியிலே தேவன் தம்முடைய சபையை எழுப்பி இருக்கிறார் என்றால் धरती पर परमेश्वर ने कलीसिया उठाया, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து இருக்கிறார். परमेश्वर अपने राज्य को स्थापित किया है। உங்களையும் அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார் என்று ऐसे जो है तो स्वर्ग राज्य तुमको रखा है। கொலோசியர் 1:13 வாசியுங்க. कोलोसियंस 1:13 को पढ़ेंगे। இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி अंधकार के राज्य से छुटकारा தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உங்களை வைத்திருக்கிறார். अपने जो प्रिय जो पुत्र के जो राज्य में रखा है। தேவனுடைய சபை இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर के जो कलीसिया परमेश्वर का राज्य करके जो यहाँ पे है। ஆனபடியே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள். इससे पहले परमेश्वर के राज्य से धर्म को ढूंढो। தேவனை ஆராதிப்பதிலே தேவனை தேடுவதில் நீங்கள் முதலிடம் கொடுங்கள். परमेश्वर आराधना करने परमेश्वर ढूंढने में जो पहला स्थान दो। பூமிக்குரியவர்களுக்காய் கவலைப்பட்டு கொண்டிராதிருங்கள். धरती के विषय में जो चिंता ना करें। பூமிக்குரியவர்கள் மனிதனுக்கு ஒருபோதும் திருப்தி அளிக்காது. धरती का कार्य कभी मनुष्य समाधान। ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு சொன்னார். व्यक्ति को कितना ही धन संपत्ति हो लेकिन उसके लिए जो समाधान அவனுக்கு ஒருபோதும் திருப்தி அளிக்காதபடினால் தான் उसे वो कभी जो तृप्ति नहीं देगा। அவர்கள் பூமிக்குரியவர்களுக்காய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். इसलिए धरती के विषय के बारे में चिंता करते हैं। இருக்கிறவர்களும் கவலைத்தான் படுகிறார்கள்.
जिसके पास बहुत है वो भी चिंता करता है, இல்லாதவர்கள் கவலைத்தான் படுகிறார்கள். जिसका नहीं है वो भी चिंता करता है, ஏனென்றால் அவனுக்கு திருப்தி இல்லை. क्योंकि जो तृप्ति नहीं है. தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள். परमेश्वर का राज्य उसको धर्म को ढूंढो. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். परमेश्वर का राज्य खाना और पीना नहीं, पवित्र आत्मा के द्वारा होने वाला समाधान. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கண்டு நீங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கும் பொழுது, परमेश्वर के राज्य के लिए जो धरती पे जिएंगे, தேவனுடைய ராஜ்யத்துக்கண்டு நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது, परमेश्वर के राज्य के लिए जो त्याग करेंगे, தேவனுடைய ராஜ்யத்திற்கண்டு நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, परमेश्वर के राज्य के जो प्रयास उठाएंगे, உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு திருப்தி மகிழ்ச்சி வேறு எதிலுமே இருக்காது. उसमें जो एक समाधान खुशी और कोई विषय में नहीं होगा. அப்படி யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ, कौन परमेश्वर की इच्छा को करता है, யார் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் நோக்கத்தோடு ஜீவிக்கிறார்களோ, जिंदगी में परमेश्वर की इच्छा पूरी हो से जीते हैं, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுகிறார்கள். वो परमेश्वर का राज्य से धर्म को ढूंढते हैं. கிறிஸ்துவே தேவநீதியாக இருக்கிறார். जो मसीह जो परमेश्वर का जो धर्म, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீதியும் சத்தியமானவைகளாய் இருக்கிறது. वचन जो है धर्म और सत्य है. அனுபடினால் தேவனுடைய சபை கூடி வரும் பொழுதெல்லாம் इससे परमेश्वर कलेज भी इकट्ठा होता है. அவருடைய வார்த்தையை நீங்கள் ஆவலோடு கேட்கும் பொழுது, वचन को जो हम जो चाह से सुनेंगे, அந்த வசனமானது நம்மோடு பேசும் பொழுது जो वचन हमसे बात करते हैं, நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. हमारे अंदर एक आनंद होता है. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் என்று कि சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का जो वचन जो है वो सभी न्याय के हैं. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகளாய் இருக்கிறது. परमेश्वर के प्रमाण जो है न्याय के हैं. கிறிஸ்துவே தேவநீதியாக இருக்கிறார். मसीह जो परमेश्वर का न्याय है. 1 கொரிந்தியர் 1 வசனம் 31 வாசியுங்கள். पहली कोरिन्थियस 1:31 को पढ़ेंगे. அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वही जो न्याय धर्म और पवित्र है. கிறிஸ்துவே நமக்கு தேவநீதியாக இருக்கிறார். मसीह हमारे लिए परमेश्वर का न्याय है. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய நீதியானது வந்து தங்குகிறது. मसीह विश्वास करने वाले पे हर एक परमेश्वर का न्याय के रुकता है. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதுகிறார். वही प्रेरित पौल अपने जो लेख में கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறது. मसीह पे विश्वास के द्वारा परमेश्वर का जो है धर्म அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். वही हमको जो ज्ञान और पवित्र है. ஆனபடியால் முதலாவது நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். इसलिए जो पहले परमेश्वर को जो पहला स्थान देना है. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். परमेश्वर का जो वचन जो है वो न्याय है. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். परमेश्वर के जो प्रमाण जो है वो न्याय है. சங்கீதம் 19 அதிகாரம் भजन संहिता 19 வசனம் 7 இலிருந்து வாசியுங்கள். 7 से पढ़ेंगे. Psalm 19:7 से. வாசிங்க. அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये सभी जो है वो धर्म के बात है. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நீதி உள்ளவைகளாய் இருக்கிறது. परमेश्वर के वचन सभी जो है न्याय के हैं. கிறிஸ்துவே தேவநீதியாக இருக்கிறார். मसीह जो है परमेश्वर का न्याय है. ஆனபடியால் முதலாவது தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். इसलिए जो परमेश्वर को पहला स्थान देना தேவனுடைய है. சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा धरती पूरा करना है. தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के राज्य की धरती हम जीना है. அப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது ऐसे जब जिएंगे तो பூமிக்குரியவைகளை குறித்து நமக்கு கவலையே இருக்காது. धरती के विषय में जो चिंता नहीं होगा. தேவனை அறியாத அஞ்ஞானிகள் தான் तो परमेश्वर को नहीं जानते जो अंग्याई है, என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்று நாளை தினத்துக்காக கவலைப்படுகிறார்கள். क्या खाएंगे क्या पिए कल के दिन के विषय में जो चिंता करते हैं. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு, परमेश्वर के राज्य को ढूंढने वाले, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே ஜீவிக்கிறவர்களுக்கு परमेश्वर राज्य के जो जीते हैं ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. एक बड़ा समाधान है. தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுதெல்லாம், परमेश्वर जो भी आते हैं, தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் परमेश्वर जो भी आराधना करते हैं, தேவனுடைய சமாதானம் நம்மை நிரப்புகிறது. परमेश्वर का समाधान हमें बढ़ता है. பூமிக்குரியவைகளை குறித்து நாம் கவலைப்படுவதே இல்லை. धरती के विषय में हम चिंता नहीं ஆனபடியால் करते. தேவன் இந்த பூமியிலே தம்முடைய சபையை தம்முடைய ராஜ்யமாக ஸ்தாபித்து இருக்கிறார். परमेश्वर ने धरती पे जो अपने कलीसिया को எங்கே தேவனுடைய ஆளுகை இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், या परमेश्वर का जो राज्य जो प्रभुत्व है, எங்கே परमेश्वर தேவனுடைய சித்தம் செய்யப்படும் தேவனுடைய ராஜ்யம், या परमेश्वर की इच्छा पूरी होती है, परमेश्वर का राज्य பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஒரு பங்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. है. स्वर्ग में स्वर्ग से जो परमेश्वर का राज्य धरती पे जो है काम कर रहा है. ஆனபடியால் தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியை நீங்கள் தேடுங்கள். इसे परमेश्वर का राज्य उसके धर्म को ढूंढो. அவர் இந்த பூமியிலே தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக உங்களை சபையாக வைத்திருக்கிறார். इस धरती पे परमेश्वर की इच्छा करने के लिए हमको कलीसिया में रखा है. உங்களை மேலே ரட்சித்து தேவன் சபையிலே வைத்திருக்கிறார் என்றால் अगर हमको जो उद्धार करके कलीसिया में रखा ஒரு है, நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார், वो एक उद्देश्य से रखा है, ஒரு திட்டத்தோடு தான் வைத்திருக்கிறார். वो जो है इच्छा से रखा இந்த है. பூமியில நீங்கள் அப்படி சித்தத்தை செய்ய வேண்டும். इस धरती पर परमेश्वर की इच्छा को पूरी करना है. அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக अनेकों परमेश्वर के राज्य में लेके நீங்கள் அதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். उसके जो प्रयास उठाना है. என்று உங்களை தேவன் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே வைத்திருக்கிறார். इसको जो प्यारे जो वो पुत्र के राज्य में रखा है. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி जो अंधकार की जो प्रभुता से छुटकारा தம்முடைய देके அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி வைத்திருக்கிறார்.
प्यारे पुत्र के जो राज्य में रखा है। தேவனுடைய சபையா இருக்கிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். परमेश्वर के जो कलीसिया हम जो परमेश्वर के राज्य में, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. परमेश्वर के राज्य परमेश्वर की प्रभुता है। தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. परमेश्वर कलीसिया परमेश्वर के राज्य है। தேவனுடைய சபையிலே தேவனுடைய சித்தம் தான் செய்யப்படுகிறது. परमेश्वर की कलीसिया परमेश्वर की इच्छा ही पूरी होती है। உங்களுடைய சித்தமோ என்னுடைய சித்தத்தை இங்க செய்ய முடியாது. हमारी इच्छा यहाँ पूरी नहीं कर सकते। ஆனபடியே தேவனுடைய சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் इसलिए परमेश्वर कलीसिया சரியாக நம்ம உணர்ந்து हम इसको ठीक से தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए பூமிக்குரியவைகளுக்காக அல்ல, धरती की बातों को, அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல. नाश होने वाली चीजों के लिए, அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். यीशु मसीह ने ऐसा कहा, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, जो नाश होने वाला भोजन के लिए नहीं, நித்திய ஜீவன் வரைக்கும் நீ கிரியை செய்யுங்கள். जो नित्य जीवन के लिए जो काम करो। தேவனுடைய ராஜ்யத்தை அநேகர் சுதந்தரிக்கும்படியாக, परमेश्वर का राज्य अनेक जो अपनाने के लिए, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாக अनेक परमेश्वर के राज्य में आने के நீங்கள் लिए, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். आत्माओं को जो कमा लो, கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर की इच्छा जो धरती पूरा करना है, உங்களுடைய சகல தேவைகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். हमारी जो सभी जरूरतों को वो पूरा करेगा। நம்முடைய सभையை நடத்தின பரிசுத்தவான்களை கவனித்து हमारे कलीसिया को चलाए पवित्र लोग जो है, நம்முடைய தலைமை அப்போஸ்தலராக இருக்கட்டும், या चर्च के बड़े आइया, நம்ம நாகர்கோயில் उள்ள பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், नारकल आइया हो, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை தான் செய்தார்கள். वे लोग परमेश्वर की इच्छा को ही पूरा किया। ஆங்காங்கு சபைக்கு இடங்களை வாங்கினார்கள், जगह जगह जो कलीसिया जगह लिया, ஆங்காங்கு சபைகளை கட்டி எழுப்பினார்கள். कलीसिया को बांधा, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் जो செயல்பட்டார்கள். लोग परमेश्वर को आराधना करने, स्तुति करना करके उस उद्देश्य से काम किया। அவர்கள் நடத்திருந்த அந்த தலைமை சபையை பெரிய பிரம்மாண்டமாய் கட்டியிருக்கலாம். और वो चाहते तो जो भांडू बड़े कलीसिया बड़ा बना सकते थे, அவர்கள் அதை விரும்பாமல் தேவனுடைய சித்தத்தை தான் செய்தார்கள். उनको नहीं चाह, लेकिन परमेश्वर की जो काम ஆங்காங்கு किया, சபைகள் வாங்கும், இடம் வாங்கும், ஆராதனை நடக்கும், ஆலயங்கள் கட்டப்படும், ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். जगह जगह कलीसिया जगह लेना, कलीसिया बांधना, लोग आराधना करने करके उसी काम में लगे थे। அப்படி நம்முடைய நாகர்கோவில் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுங்க. और इसी जो नारकोल आइया जो தேவனுடைய சபைக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் பிரயாசப்பட்டார்கள். परमेश्वर के कलीसिया के लिए, परमेश्वर के राज्य के लिए जो उन्होंने मेहनत किया, தனக்காகவோ பிள்ளைகளுக்காக எதுவுமே அவர்கள் சேர்க்கவில்லை. के लिए या बच्चों के लिए कुछ उन्होंने नहीं रखा। தேவனுடைய சபை தேவனுடைய ராஜ்யம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். परमेश्वर का जो कलीसिया परमेश्वर के राज्य के लिए काम किया, அவர்களுக்கு என்ன குறைவு இருந்தது? उनको क्या कमी था? இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. आज जो उनके बच्चे अच्छे आशीषित हैं, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் இந்த பூமியில பிரயாசப்பட்டார்கள். परमेश्वर के राज्य के लिए धरती, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில அவர்கள் கிரியை செய்தார்கள். परमेश्वर के राज्य के लिए क्रिया किया। நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாய் இருங்கள். अभी जो है इस प्रकार की जो इच्छा, தேவனுடைய சபை தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. परमेश्वर का कलीसिया परमेश्वर का राज्य, தேவனுடைய ஆளுகை இங்கு இருக்கிறது. परमेश्वर का प्रभुता है, தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. परमेश्वर का अधिकार है, தேவனுடைய சித்தம் தான் அங்கு நிறைவேறுகிறது. परमेश्वर की इच्छा वहाँ पूरी होती है। என்னுடைய சித்தம் நிறைவேற முடியாது, मेरी इच्छा पूरी नहीं உங்களுடைய होगी, சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, आपकी इच्छा पूरी नहीं होगी, சபையை நடத்துகிறவர்கள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. कलीसिया चलाने वाले की इच्छा पूरी नहीं தேவனுடைய சித்தம் தான் சபையில நிறைவேறும். होगी, परमेश्वर की इच्छा ही पूरा होगा, ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. क्योंकि ये परमेश्वर का राज्य है, தேவனுடைய ஆளுகை இங்கு இருக்கிறது. परमेश्वर का 1 प्रभुता है। கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் पहले कोरिन्थियस 12 வசனம் 28 ஒருவர் வாசிங்க. 28 पढ़ेंगे। 1 कोरिन्थियस 12:28। சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையும், பலவித வாசல்களையும் ஏற்படுத்தினார். தேவன் சபையிலே தம்முடைய ஆளுகையை ஏற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने कलीसिया अपनी प्रभुता को लिखा है। தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. परमेश्वर कलीसिया प्रभु அதைத்தான் நான் சொன்னேன், தேவனுடைய ஆளுகை இங்கு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், परमेश्वर के जो राज्य परमेश्वर का प्रभुता है, தேவனுடைய ஆளுகை எங்கு இருக்கிறது? அது தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. परमेश्वर का जो प्रभुता कहाँ है? परमेश्वर का राज्य है। தேவனுடைய சித்தம் எங்க செய்யப்படுது? தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. परमेश्वर की इच्छा जहाँ पूरी होती है वहाँ परमेश्वर का நாம் राज्य है। பரமண்டல ஜெபத்தில் அதைத்தான் சொல்லுகிறோம். हम जो है जो 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 ये प्रार्थना करते நம்முடைய हैं, ராஜ்யம் வருவதாக, आपका राज्य है, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. आपकी इच्छा जैसे स्वर्ग में पूरी होती है जैसे धरती में पूरी हो। பரலோகத்திலே என்ன தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது? जैसे स्वर्ग राज्य जो परमेश्वर की जो इच्छा पूरी होती பரலோகத்திலே கேராபின்கள் சேராபின்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். है। स्वर्ग राज्य में जो केराबिन जो है वो हमेशा जो परमेश्वर पवित्र करके स्तुति करते हैं, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். परमेश्वर को महिमा करते हैं। இந்த பூமியிலே தேவனுடைய சபையானது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. धरती में जो कलीसिया वही कर रहा है। நாம் தேவனை உயர்த்துகிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். परमेश्वर का नाम को ऊंचा उठाते हैं, परमेश्वर को आराधना करते हैं। அநேக இந்த ராஜ்யத்திலிருந்து சேர்ப்பதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். अनेक ही राज्य में आके मिलने के लिए हम प्रयास करते हैं। ஆனபடியால் தேவனுடைய சபை தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. इसलिए परमेश्वर का जो कलीसिया परमेश्वर का राज्य है, தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. परमेश्वर का यहाँ पे प्रभुता है। தேவனானோர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், परमेश्वर ने कलीसिया में पहले प्रेरितों को, இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், दूसरा भविष्यवक्ताओं को, மூன்றாவது போதகர்களையும், तीसरा जो उपदेशक को, பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்குவரையும் ஊழிய ஆளுகையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். और फिर उसके बाद चंगा करने वाले कैसे वरदानों को जो परमेश्वर ने लेके आए। தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்ட சபையை நடத்துகிறார்கள். परमेश्वर द्वारा नियुक्त किया गया लोगों को जो परमेश्वर चलाते हैं। இங்கு தேவனுடைய சித்தம் மாத்திரம் தான் செய்யப்படும். यहाँ जो परमेश्वर की इच्छा केवल पूरी होगी। நம்முடைய பெரிய அவர் சொல்வதுண்டு, जो बड़ा ये ऐसे कहते थे, நான் விரும்பினால் கூட என்னுடைய விருப்பத்தை செய்ய முடியாது. मैं चाहूँ तो मेरी इच्छा पूरी नहीं कर सकता। தேவன் எதை
செய்கிறாரோ எதை சொல்றோ அதைத்தான் செய்ய முடியும். परमेश्वर जो चाहते जो कहते वही होगा. நான் விரும்புகிறபடி நீங்க விரும்புகிறபடி சபையை நடத்த முடியாது. मेरी इच्छा आपकी इच्छा के अनुसार कलीसिया சபையிலே தேவனுடைய சித்தம் தான் நிறைவேற வேண்டும். कलीसिया परमेश्वर की इच्छा ही ஏனெனில் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய அதிகாரம் சபையில் இருக்கிறதுனா परमेश्वर की राज्यता प्रभु தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியா परमेश्वर का राज्य धरती पे जो पूरा हो रहा है. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே வைத்திருக்கிறார். अंधकार की अधिकार छुटकारा करके अपने पुत्र की जो है प्रभुता में रखा है. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். उसके राज्य में जो हर एक जो परमेश्वर की इच्छा को पूरी करना. தேவன் ஆளுகை அதிகாரத்தை அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். परमेश्वर जो है राज्य प्रभुता प्रेरितों को दिया है. அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சபையை நடத்த வேண்டும். उनके द्वारा नियुक्त किया गया लोगों ही कर सकते हैं. மத்தேயு 16 அதிகாரம் வசனம் 19 வாசியுங்கள். मैथ्यू 16 10 को पढ़ेंगे. அப்போஸ்தலருக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். प्रेरितों को जो परमेश्वर ने अधिकार दिया. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். तो स्वर्ग राज्य की जो बातों को तुमको देता हूं. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். जो धरती पे बांधेगा वही स्वर्ग राज्य बांधा जाएगा. பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். जो धरती पे खुल जाएगा तो स्वर्ग राज्य खुल जाएगा. கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். बांधना और छुड़ाना जो अधिकार. அவருடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். पापों को क्षमा करने का अधिकार दिया गया. சபையினுடைய அதிகாரம் என்னென்றே தெரியாமல் कलीसिया का अधिकार क्या है करके नहीं जानते. அநேகருக்கு சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். कई लोग जो कलीसिया को चलाते हैं. ஒரு விசுவாசி என்னிடத்தில் கேள்வி கேட்டார். एक विश्वासी ने एक सवाल पूछा. புதிய எருசலேம் சபையிலே நீங்கள் பாவரிக்க உபதேசத்தை வைத்திருக்கிறீர்கள். ऐसे न्यू यरूशलेम चर्च में जो पाप क्षमा का उपदेश है. மனிதனிடத்தில் போய் எப்படி பாவரிக்க செய்ய முடியும்? मनुष्य के पास कैसे पाप பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தேவன் ஒருவருக்கு தானே உண்டு. पाप क्षमा करने का अधिकार केवल परमेश्वर एक ही को है. நீங்கள் எப்படி அவருடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? कैसे तो दूसरे के पाप को क्षमा. நான் சொன்னது சரிதான். मैंने कहा ठीक है. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இறைவன் ஒருவருக்கு தான் உண்டு. जो पाप क्षमा करने का अधिकार அந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்கிறார். वो तो अधिकार परमेश्वर ने प्रेरितों को நீ दिया है. பூமியிலே கட்டுகிறது ஏதோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. धरती में जो बांधेगा स्वर्ग राज्य बांधा நீ जाएगा. கட்டவிழ்ப்பது ஏதோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. खोल देगा उस स्वर्ग राज्य में खोला जाएगा. தேவன் அப்போஸ்தலருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर प्रेरितों को जो अधिकार दिया. யோவான் 20 அதிகாரம் வசனம் 23 வாசியுங்கள். जॉन 20:23 पढ़ेंगे. ம் ம் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். जिनके पाप को क्षमा करोगे वो क्षमा किए जाएंगे. எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். जिनके पाप को क्षमा नहीं किए करोगे वो नहीं किया இந்த जाएगा. வசனத்தை நான் ஒரு காண்பித்தேன். ये वचन को ऐसा बताया. இறைவன் ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. परमेश्वर एक ही को अधिकार है. இறைவன் அந்த அதிகாரத்தை நம்முடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने अधिकार अपने प्रेरितों को दिया है. இந்த வசனத்தை நான் அவருக்கு காண்பித்த உடனே ये वचन को जब मैंने बताया அவர் तुरंत ஒத்துக்கொண்டார் அதை. उन्होंने स्वीकार कर लिया. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर का राज्य धरती पे சபையிலே தேவனுடைய சித்தம் தான் செய்யப்படும். कलीसिया परमेश्वर की इच्छा ही पूरी होगी. சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த சிந்தையோடு அந்த நோக்கத்தோடு தான் நடக்க வேண்டும். कलीसिया में हर एक जो इसी सोच और विचार में होना चाहिए. நம்முடைய சுய ஆதாயத்திற்காகவோ हमारे खुद के लाभ के சுப लिए, லாபத்திற்காகவோ खुद के जो फायदे के लिए நாம் அப்படிப்பட்ட சிந்தையோடு செயல்படக்கூடாது. ऐसे जो सोच विचार हमें नहीं होना चाहिए. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். परमेश्वर के राज्य परमेश्वर की इच्छा पूरी होना. தேவனுடைய சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है? ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது பரலோகத்தின் பிதாவின் சித்தம் அல்ல. एक आत्मा भी जो है बिगड़ना नहीं करके परमेश्वर எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிய அடையவும் सभी लोग सत्य को जानना है. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்படும் அதுவே தேவ சித்தமாக இருக்கிறது. मन फिराना है, उद्धार पाने के लिए परमेश्वर की इच्छा அதை है. தான் தேவனுடைய சபை செய்து கொண்டிருக்கிறது. वही परमेश्वर की कलीसिया कर रहा है. தேவனுடைய சபையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த சிந்தையோடு தான் காணப்பட வேண்டும். परमेश्वर की कलीसिया में जो हर एक ऐसे विचार के होने தேவனுடைய சித்தத்தை தான் நாம் செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा को पूरी करना है. அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்வதற்காக நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும். अनेक जो है स्वर्ग राज्य में आना है करके ऐसा क्रिया करना. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லது பலத்தில் இருக்கிறது. परमेश्वर का राज्य बातों में नहीं लेकिन அது सामर्थ्य நம்முடைய में है. கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். वो हमारे क्रिया के द्वारा प्रकट होना है. ஆத்மாதாயம் செய்தவர்களை சபையோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். आत्मा को कमाना है और कलीसिया में लेके आना है. சபைக்கு கடந்த ஒரு ஆத்மாக்கள் இடத்திலே ऐसे जो कलीसिया में जो आते हैं जो नए लोग நாம் மிகவும் அன்போடு தான் நடந்து கொள்ள வேண்டும். बहुत ही उनके आदर के साथ प्यार के குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு நான் புத்தி சொல்ல வேண்டும். कुछ कमियां हैं तो भी हमको उनको बताना है. சகோதரன் ஆவிக்குரிய சகோதரன் ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் ऐसे अगर कोई भाई जो आत्मिक कुछ कमी அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சாந்தத்தோடு வணக்கத்தோடு புத்தி சொல்லி அவர்களை சரி செய்ய வேண்டும். ऐसे लोगों को जो है शांति से उनको जो है हमको अच्छी बात बोलना है. எந்த ஒரு ஆத்மாவும் பின்வாங்கி போகத்தக்கதாக நாம் செயல்படக்கூடாது. कोई भी आत्मा जो पीछे हटने के लायक काम हम नहीं करना है. புதிதாக ஆத்மாக்கள் கடந்து வருகிறார்கள் என்றால் नए आत्मा आते हैं तो அவர்கள் சொல்லுவாங்க இவங்க சாப்பாட்டுக்காக வராங்க அப்படிப்பாங்க. कुछ लोग कहते हैं कि ये भोजन के लिए आए. நம்முடைய தலைமை சேவையில் அப்படி ஒரு ஆட்டம் நடந்தது. ऐसे हमें एक बड़े कल வெளியே இருந்து சிலவங்க வந்திருந்தாங்க. ऐसे बाहर से कुछ लोग आए थे. அவங்க அந்த பண்டிகை நாட்களில் வந்து சாப்பாடை வாங்கிட்டு போகிறது. ऐसे जो ये त्योहार के टाइम में அங்க இருக்கிற ஒரு விசுவாசி இவங்க சாப்பாட்டுக்காக வராங்க அப்படின்ட்டாரு. वहाँ पे विश्वासी जो कहा कि ये भोजन के लिए आते हैं. அது பெரிய ஐயா காதுக்கு போச்சு. वो बड़े ने सुन लिया. ஐயா கூப்பிட்டு அவரை திட்டி ये बुला के उनको डांटा. அந்த சமையல் வேலையை செய்ய வேண்டான்ட்டாங்க.
ये जो है ये भोजन का அவங்க काम करना சாப்பாட்டுக்காக வந்துட்டு போட்டோம், है। भोजन के लिए आने दो, அதுவே உங்களுக்கு நியாய தீர்ப்பு சாப்பாடாக இருக்கட்டும். वही उनको जो है जो न्याय का जो அவர்கள் நாளைக்கு சொல்ல முடியாது யாரும் என்னை கர்த்தரை சொல்லவில்லை என்று சொல்லி. कल को बोल नहीं सकते मुझे என்ன நோக்கத்தில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி கடந்து வரட்டும். जो भी इच्छा हो आने दो। தேவன் அந்த ஆத்துமாக்களை எப்படி ரட்சிப்பார்? परमेश्वर कल वो आत्मा कैसे அனுபடினால் தேவனுடைய ராஜ்யமானது அநேகரை நம்முடைய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக इसलिए जो है अनेक को परमेश्वर के राज्य இந்த பூமியில தேவன் தம்முடைய சரீரமான சபையை தம்முடைய ராஜ்யமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். धरती में परमेश्वर ने जो अपने कलीसिया करके जो काम कर रहे हैं, தேவனுடைய சபையிற்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற சித்தியோடு செயல்பட வேண்டும். परमेश्वर हर एक जो है परमेश्वर की इच्छा पूरी करने के लिए काम करना है। நம்மளோடு கூட மற்றவர்களும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாகவே நாம் கிரியை செய்ய வேண்டும். हमारे साथ और भी जो लोग इसमें भागीदार होने के लिए क्रिया करें। தேவனுடைய சபையிலே தேவ சித்தமே நிறைவேறும். परमेश्वर कलीसिया में परमेश्वर की इच्छा पूरी हो, நீங்கள் அந்த சிந்தையோடு அந்த நோக்கத்தோடு இருந்து செயல்படுங்கள். उसी सोच उसी विचार से काम करना है। பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3 அதிகாரம் வசனம் 1-2 வாசியுங்கள். कोलोसियर 3:1-2 को पढ़ेंगे। ம். ஆ. ம். மேலானவைகளை தேடுங்கள் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऊपर की बातों कर विचार करना, उसी को ढूंढना करें। பூமிக்குரியவைகள் அல்ல, धरती के विषय பூமிக்குரியவைகள் எல்லாம் மனிதனுக்கு கவலை அளிக்கிறது. धरती के विषय जो मनुष्य को चिंता लेके आएगा। பூமிக்குரியவைகள் மனிதனுக்கு திருப்தியற்றதா இருக்கிறது. धरती का जो कार्य मनुष्य को भी तृप्ति தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு தான் சமாதானம். परमेश्वर की इच्छा पूरी करने वाले को தேவனுடைய समाधान। ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். परमेश्वर का राज्य खाना पीना नहीं, लेकिन पवित्र आत्मा के द्वारा होने वाला खुशी और அது समाधान। கிறிஸ்துவினால் நமக்கு அருளப்படுகிறது. वो मसीह के द्वारा हमको मिलता है। கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது मसीह पे विश्वास करके उसको स्वीकार करता அவனுக்கு है, தேவ சமாதானம் உண்டாகிறது. उसके अंदर परमेश्वर का समाधान राज கிறிஸ்துவிடத்தில் करेगा। கடந்து வரும்பொழுது அவருடைய பாவங்களானது மன்னிக்கப்படுகிறது. तो मसीह के पास जो आता है उसके पाप क्षमा होते हैं। அவரை விசுவாசிக்கும் பொழுது उससे विश्वास करता அவர் है, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். परमेश्वर के जो उद्धार को पाता है। ஒரு மனிதனுடைய பாவம் எப்போ மன்னிக்கப்படுதோ அப்பொழுது அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது. मनुष्य का जो पाप को क्षमा होता है उसको समाधान होता है। மனிதன் பாவத்தில் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு சமாதானமே இல்லை. मनुष्य जो पाप में रहेगा उसको कभी समाधान नहीं होगा। அவர் சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. उससे जो क्रूस से बहाया गया लहू के द्वारा हमको समाधान हुआ है करके कोलोसियर 1 வாசிங்க கொலோசியர் 1:20. ம். கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தம்மோடு ஜனங்களை சேர்த்துக் கொள்கிறார். मसीह के द्वारा परमेश्वर जो है लोगों को अपने पास लेके आता है। கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சபையாய் கடந்தவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது जो मसीह विश्वास करके जब आराधना करते हैं, அவருடைய உபதேசத்தை சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது उपदेश और सत्य को अपनाते हैं, அவர்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது जब उसका अधीन होते हैं, அவர்கள் அந்த உபதேசத்தை கைக்கொள்ளும் பொழுது जब वो उपदेश को जो है अपना के चलते हैं, அவர்கள் தேவ சமாதானத்தை பெறுகிறார்கள். परमेश्वर का समाधान को அவர் சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். जो क्रूस पे जो बहाया गया लहू के द्वारा समाधान हुआ है। அவர் சிலுவை ரத்தத்தினாலே மனிதனுக்கு பாவ மன்னிப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். बहाया लहू के द्वारा मनुष्य को जो है समाधान हुआ है। அவன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை மிகுந்த சமாதானம் இருக்கிறது. और जो पाप जो क्षमा होता है उसको बहुत समाधान होता है। பூமிக்குரிய வாழ்க்கையில மனிதனுக்கு சமாதானம் இல்லை. इस धरती के विषय में जो मनुष्य को समाधान नहीं है। அனுப்பிட்ட வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவரே பாவ பரசு எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். जैसे कहा गया कि ये बहुत से दबे लोग मेरे पास आओ, मैं तो विश्राम दूंगा करके। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். बहुत से दबे लोग जो बोझ उठा रहे हैं मेरे पास आओ करके कहा है। எத்தனையோ ஜனங்கள் கவலைகளில் கண்ணீரும் பாடுகளில் உபத்திரம் சிக்கி இருக்கிறார்கள். कितने लोग जो दुख तकलीफ चिंता में जो फंस के जो है बहुत तकलीफ, அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். उनको जो है मसीह के बारे में बताना है, அவரை கிறிஸ்துவிடத்தில் சபையிடமாய் அழைத்து வர வேண்டும். उनको जो अपने कलीसिया में लेके आना है। ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய சபை இந்த பூமியில இயங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर का राज्य इस धरती पे जो काम இந்த பூமியில இருக்க வரைக்கும் தான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும். जब तक धरती पे है तभी तक परमेश्वर की अपनी इच्छा पूरी कर இந்த सकते பூமியை விட்டு கடந்து போகணும் என்றால் தேவனுடைய சித்தத்தை நம்மால் செய்ய हैं। முடியாது. जब धरती को छोड़ देंगे तो परमेश्वर की इच्छा को हम नहीं कर पाएंगे। ஆனபடியால் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களை தருணங்களை நீங்கள் பயன்படுத்தி इसलिए जो दिया गया समय और उसका जो हम लाभ उठाएं, ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். आत्माओं को जो कमाएं, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டும். अनेक को जो परमेश्वर के राज्य में लेके आए, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ऐसा करेंगे तो हम परमेश्वर की इच्छा को पूरी करेंगे। தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. परमेश्वर का राज्य परमेश्वर की इच्छा पूरी होती है। நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள் என்றால் परमेश्वर की जब इच्छा पूरी करेंगे तो பூமிக்குரிய சகல நன்மைகள் ஆசீர்வாதம் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வாக்களித்திருக்கிறார். धरती के जो सभी विषय के जो सभी भलाई परमेश्वर हमको देगा। ஏனென்றால் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் कि परमेश्वर ने खुद का बेटा அவரே உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று उसी को जो हमारे लिए सौंप दिया। ரோமர் 8 அதிகாரம் வசனம் 32 வாசியுங்கள். रोमन्स 8:32 நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ம். நம்ம எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர் ம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? जब अपने खुद के बेटे को दिया तो बाकी चीज तो नहीं देगा सर, क्यों नहीं है? தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். परमेश्वर अपने खुद के बेटे को हमारे लिए सौंप दिया. அவரை உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் जब जो है उसको हमारे लिए सौंप மற்ற दिया, பூமிக்குரியவைகளை அருளாதிருப்பது எப்படி? तो दूसरी जो सांसारिक विषय के बारे में கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று मसीह के द्वारा सभी आशीष हमको दिया. எபேசியர் 1:3 வாசியுங்கள். एफिशिएंस 1:3 को पढ़ेंगे. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை सभी ஆசீர்வதித்திருக்கிறார். आशीष के द्वारा परमेश्वर ने हमें आशीष किया है. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே உங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் खुद के एकलौता बेटा न देख के उसको सौंप दिया. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? उसके साथ दूसरे विषय नहीं देगा करके क्यों नहीं है? அவருக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. इसके अंदर सभी आशीष हमको दिया गया है. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுங்க. हम तो एक ही काम करना है, परमेश्वर के राज्य के लिए जो है தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யுங்கள். परमेश्वर की इच्छा को हम पूरी करना है. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் ऐसे जब करेंगे तो நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை தேடுகிறீர்கள். परमेश्वर के राज्य के हम योग्य है. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். परमेश्वर के राज्य के लिए हम जो प्रयास उठा रहे हैं, நமக்கு முன்னோடிகளை கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் அப்படிதான் செய்தார். हमारे आगे जो गए पवित्र लोग ऐसे ही किए. தேவன் அவருடைய சகல தேவைகளை சந்தித்தார். परमेश्वर उनकी सारी जरूरतों को पूरा किया. தேவனுடைய குடும்பங்களை எல்லாம் उनके ஆசீர்வதித்தார். परिवार को आशीष किया. இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல வாழ்க்கை அமைத்து நல்ல நிலையில் आज இருக்கிறார்கள். उनके भविष्य, उनके जो बच्चों का भविष्य बहुत अच्छे जी रहे हैं. அவர்கள் செய்த ஒரே காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவே இந்த பூமியிலே செயல்பட்டார். उन्होंने एक ही काम किया, परमेश्वर के राज्य के लिए काम किया. நீங்கள் அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள் என்றால், और जब हम भी परमेश्वर की इच्छा நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், ऐसे सोच के रहेंगे, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேருவதற்கு ஏதுவாகும். अनेक जो परमेश्वर के राज्य में आने के लिए தேவனுடைய ராஜ்யமாய் செயல்படுகிற சபையிலே நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ऐसे जो इसे कलीसिया में जो बहुत सावधानी से रहना. நம் மூலமா யாருக்கு எந்த ஒரு இடரலையும் உண்டாக்க கூடாது. हमारे द्वारा किसी को कोई रुकावट ना हो. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். सभी आत्मा मेरे हैं. தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ மகனுடைய ஆத்மா அப்படியே என்று जैसे சொல்லுகிறார். पिता का आत्मा वैसे ही पुत्र का भी எல்லா आत्मा. ஆத்துமாக்களும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். सभी आत्मा जो है वो मेरे हैं. எந்த ஒரு ஆத்மா நம் மூலமா இடறி போது நாம் ஏதுவான காரியங்களை कोई செய்யக்கூடாது. भी आत्मा हमारे द्वारा ठोकर खाने जाए हम ऐसे काम नहीं அநேக करना. தேவனுடைய ராஜ்யத்தில் சேரும்படியாகவே நாம் கிரியை செய்ய வேண்டும். अनेक जो स्वर्ग राज्य में आके मिलने के लिए हम काम करना. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். हम जो ऐसे इस प्रकार के लोग होने के लिए பிலிப்பியர் 1:11 வாசியுங்கள். फिलिपियंस 1:16 पढ़ेंगे. வாசிங்க. பிலிப்பியர் 1:11. 1:11 நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்கள் இடரலற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். मसीह के दिन के लिए हम जो निर्दोष और निष्कलंक हो. பிலிப்பியர் 1:11 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். फिलिपियंस 1:11 में से पढ़ेंगे. நீங்கள் இடரலற்றவர்களாக இருங்கள். हम जो ऐसे தேவனுடைய சபைக்கு நீங்கள் இடரலற்றவர்களாக இருங்கள் என்று परमेश्वर कलीसिया के ठोकर खाने वाले ना हो. 1 கொரிந்தியர் 10:33 வாசியுங்கள். 1 Corinthians 10:33 पढ़ेंगे. நீங்களும் யூதருக்கும் கிரேக்குக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். நாம் தேவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். हम परमेश्वर के कलीसिया के लिए ठोकर के कारण ना हो. தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. परमेश्वर का राज्य है. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எந்த ஒரு இடரலையும் செய்யக்கூடாது. परमेश्वर के राज्य हम ऐसे कोई रुकावट के काम தேவனுடைய नहीं करना. சபைக்கு நம் மூலமா எந்த இடரலும் வரக்கூடாது. परमेश्वर की कलीसिया में हमारे द्वारा कोई रुकावट नहीं. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட सभी வேண்டும். लोग उद्धार पाना है, परमेश्वर को जानने के ज्ञान में आगे बढ़ना है. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். पुराने नियम में देखा है இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே इस्राएल लोगों के बीच में தேவனுடைய சபைக்கு பிழையாம் இடரலை உண்டாக்கினார். ऐसे परमेश्वर के कलीसिया के जो प्लेयम ने उसने एक रुकावट लेके பாலாக் அவனை அழைத்து இந்த ஜனங்களை சபிக்கும்படி வாரும் என்று சொல்லுகிறார். बालाक ने उसको लेके कि लोगों को श्राप दो करके लेके आया. கர்த்தர் சொன்னா நீ போக வேண்டாம் என்று சொன்னார். परमेश्वर ने कहा तू मत जा. ஆனால் அவன் மறுபடியும் கர்த்தரிடத்தில் கேட்டான். लेकिन दोबारा परमेश्वर ने पूछा. கர்த்தர் சொன்னா நீ போ, परमेश्वर ने कहा நான் तू जा. சொல்லுகிறதை மாத்திரம் நீ சொல் என்றார். जो मैं कहूंगा वही कहना. அவன் அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக தன் வாயை திறந்தான். उसने लोगों को श्राप देने के लिए मुंह खोला. தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். परमेश्वर ने वो जो श्राप को आशीष बना தேவன் दिया. தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर लोगों को आशीष करने की इच्छा है. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். इस्राएल को आशीष करना தேவன் परमेश्वर की தம்முடைய इच्छा है. ஜனத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर लोगों को आशीष करने की நீங்கள் इच्छा है. செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். एक ही कार्य करना. தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே பிரயாசப்படுங்கள். परमेश्वर के राज्य का प्रयास उठाए. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல அற்ப விசுவாசிகளாக இராதீர்கள். परमेश्वर को ऐसे नहीं जाने दे ऐसे विश्वासी ना அவிசுவாசியாக இராதீர்கள். अविश्वासी ना தேவனை நாம் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर को परिपूर्ण विश्वास ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கும் अब्राहम பொழுது के साथ विश्वास से हम जो है आगे बढ़ना है. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்மில் நிறைவேற்றுவார். परमेश्वर अपने जो वचन को हमारे जिंदगी में पूरा करेगा. பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இடரலை உண்டாக்கினார். पलायन जो इसराइल लोगों को जो है रुकावट அவர்களை लेके आया. சபிக்க முடியாது என்று அறிந்து उनको श्राप नहीं दे पा इसलिए जान के அவன் சற்பனை செய்கிறான்.
वैसे सर्प ने அவங்களுக்கு किया। விரோதமாக தீமை செய்கிறான். उनके विरुद्ध जो है वो जो बुराई அந்த करता है। பாலாக்கிட்ட தூர ஆலோசனை கொடுத்து போகிறான். ऐसे बाला के बाद जो है वो गलत இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடர்களை உண்டாக்கினார்கள். इसराइल के लोगों को रुकावट लेके आए। அவர் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்க வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ऐसे जो मूर्तियों को जो कार्य जो தேவனுடைய சபைக்கு அவன் இடர்களை உண்டாக்கினான். परमेश्वर कलीसिया को रुकावट அநேகர் அதன் மூலம் இடறி போனார்கள். अनेक जो है ठोकर खाए। ஆனாலும் தேவனுடைய கோபம் அவன் மேல் உண்டானது. लेकिन परमेश्वर का क्रोध அவன் சொன்னான், நீதிமானை போல் மரிப்பேனாக என்று சொன்னான். ऐसे जो है नीतिमान के जैसे में அவன் பட்டயத்தாலே மடிந்தான். लेकिन वो जो तलवार से அவனுடைய விருப்பமானது நீதிமானை போல் மரிக்க வேண்டும் என்று. उसकी इच्छा थी धर्मी मनुष्य के जैसा அவனுடைய கிரியைகளோ பட்டயத்தால் வெட்டுண்டு மடிந்தான். लेकिन उसका क्रिया ऐसा था कि तलवार से நம்முடைய मारा गया। கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा क्रिया कैसा है? நீங்கள் தேவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களாய் இருங்கள். परमेश्वर की कलीसिया के जैसे ठोकर நம் மூலமா எந்த ஒரு ஆத்மா இடறி போக கூடாது. हमारे जो कोई आत्मा ठोकर ना எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க खाए। வேண்டும். सभी लोग परमेश्वर के राज्य प्रवेश அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தையோடு நீங்கள் செயல்படுவீர்கள் उस என்றால் उद्देश्य से हम अगर काम நீங்கள் करेंगे தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களாய் हम இருப்பீர்கள். परमेश्वर की इच्छा पूरी करने वाले होंगे। நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். परमेश्वर की इच्छा करेंगे तो संसारिक जो धरती का என்ன உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். कि हमारी जरूरतें परमेश्वर जानते हैं। உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். हमारी जरूरतों को पूरा करने वाला परमेश्वर है। இந்த ஊழியத்துக்கு ஐயா எங்களை அழைக்கும் பொழுது जो सेवा में अय्यर जी हमको बुलाया அவர்கள் அநேக நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். अनेक दिन से बोल रहे थे। அப்பொழுது செய்தியில் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு நினைவு இருக்கிறது. संदेश में एक विषय बोला நான் ஒருவனாக இருந்து தாராய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். मैं एक अकेला में धारावाहिक ஊழிய அழைப்புள்ளவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னார்கள். ऐसे जो है सेवा का जो बुलावट है वो लोग को सौंप दे। எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துவது எப்படி நடப்பது என்று கவலைப்படாதீர்கள். ऐसे परिवारों को कैसे चलाएंगे उसका विषय में चिंता मत करो। தேவன் குடும்பத்தை நடத்துவார். परमेश्वर परिवार को चलाएगा। நீங்கள் குடும்பத்தை நடத்தவில்லை, आप लोग ने தேவன் தான் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறார் என்று சொன்னார். परमेश्वर ही जो परिवार को चलाएगा। அப்பொழுது நான் சிந்திக்க ஆரம்பித்தேன், तब मैं सोचने लगा தேவன் தான் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார். परमेश्वर ही जो हमारा परिवार को चला रहा है। நாம் தேவனுடைய சித்தத்தை தான் இந்த பூமியிலே செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा को पूरी करना। அப்படியே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுத்தோம். ऐसे परमेश्वर की इच्छा पूरी தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரயாசப்படும் பொழுது உழைக்கும் பொழுது தேவனுடைய பணியை செய்யும் அதுல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது தெரியுமா? परमेश्वर राज्य जब प्रयास करेंगे तो कितना खुशी की बात। தேவன் இந்நாள் வரைக்கும் தேவைகள் எல்லாம் சந்தித்து வருகிறார். परमेश्वर आज तक ये सभी जरूरत पूरा कर रहे हैं। அதிசயமாய் தேவன் நடத்தி வருகிறார். तो अचंभा रूप से कर रहे हैं। நீங்கள் எப்படிப்பட்ட சமயம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கியுங்கள். समय जब मिलता परमेश्वर के राज्य के बारे में ऐसी बात की। ஆதி சபையிலே அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் பிரசங்கித்தார்கள். अधिकारी से प्रेरितों ने ऐसे ही किया। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு பலமாய் சாட்சி तो கொடுத்தார்கள். यीशु मसीह के जीवने के बारे में बहुत सामर्थ्य से प्रचार किया। அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது. उन पर जो परिपूर्ण कृपा நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயாசப்படும் பொழுது परमेश्वर के राज्य जब प्रयास करेंगे तभी அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் प्रेरित 4 வசனம் 33 வாசிங்க. 33 पढ़ेंगे। இயேசுவின் எழுத்துதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹalleluya. Hallelujah. அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது. सब पे जो परिपूर्ण யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ, जो परमेश्वर की इच्छा யார் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே பிரயாசப்படுகிறார்களோ परमेश्वर राज्य का प्रयास करते அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருக்கும். उनके परिपूर्ण कृपा होगा। கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதம் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். मसीह यीशु ने जो परिपूर्ण आशीष दे। உங்களுடைய நோக்கம் சிந்தையெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். हमारा सोच विचार जो परमेश्वर का தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். परमेश्वर के राज्य का प्रयास करना இந்த சிந்தையுடையவர்களாய் இந்த பூமியிலே ஜீவிப்பீர்கள் என்றால் है। इस इच्छा से हम जो धरती में जिएंगे நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியும் தேடுகிறீர்கள். पहले परमेश्वर के राज्य उसके धर्म को ढूंढेंगे। கிறிஸ்துவே தேவநீதியாக இருக்கிறார். मसीह परमेश्वर का नीति கிறிஸ்துவின் है। வார்த்தைகள் எல்லாம் நீதி உள்ளதா இருக்கிறது. परमेश्वर का जो वचन जो அவருடைய கற்பனைகளுடைய கட்டளைகள் எல்லாம் நீதி உள்ளதா இருக்கிறது. के प्रमाण सभी न्याय के हैं। நீங்கள் அதை கைக்கொள்ளும் பொழுது जब उसे நீங்கள் अपनाएंगे அதை तो கடைபிடிக்கும் பொழுது उसे जो चलन में लाएंगे तभी தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் உண்டாயிருக்கும். परमेश्वर का आशीष हम में தேவனுடைய होगा। சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर का समाधान हम में होगा। ஆனியின் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். हम जो प्रमाणों को जो ध्यान देंगे तो अच्छा होगा। அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல பிரவாகித்து ஓடும். अब जो है समाधान की नदी से बहेगी। அப்பொழுது உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். तब तेरी जो धार्मिकता है जो ऐसी होगा। ஆனபடியே தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்க जो வேண்டும். परमेश्वर के वचन के अनुसार जीने के लिए जो हमको अर्पण करना है। அப்படிப்பட்ட ஒரு ஜீவித்தை நாம் செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னை ரட்சித்து சபையாக வைத்திருக்கிறார். ऐसे एक जीवन जीने के लिए परमेश्वर ने हमको उद्धार कर कलीसिया में लेके आया। ஆத்மாதாயம் செய்யுங்கள். आत्मा को कमाना है। கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை குறித்து சொல்லுங்க. परमेश्वर को जो नहीं जानते परमेश्वर को அவர்களுடைய बताएं। தேவனுடைய சபைக்கு அழைத்து வாருங்கள். पर कलीसिया में लेके आए। அறிந்தவர் தெரிந்த சமயம் கிடைக்கும் போது நீங்க சொல்ல வேண்டாம். जो जान पहचान के लोग परमेश्वर में बताना है। நான் அப்படிதான் யார் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லிடுவேன் 2 வார்த்தை. वैसे जो भी मुझे मिलता है परमेश्वर का 2 बात என் கூட बोलता வேலை है। செய்யறவங்களுக்கு சொல்லுவேன். जो साथ में काम करते हैं இயேசு उनको கிறிஸ்து बताता தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். हूं। यीशु मसीह संसार के लिए ज्योति நீங்க है। அவரை விசுவாசிக்கும் பொழுது பாவ சாபத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். तो विश्वास करे तेरे जिंदगी में पाप श्राप चला जाएगा। சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். समाधान देता है। அப்படினால் நீங்க சபை கடந்து வாருங்கள் என்று சொல்லுவேன். इसलिए कलीसिया में आप आओ। மறுபடியும் சொல்லிக் கொடுத்தான் இருப்பேன். दोबारा बोलता हूं मैं। அப்படினால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். इसे परमेश्वर राज्य के
प्रचार करना है, தேவனை குறித்து நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். परमेश्वर के बारे में बताना है। அப்போஸ்தலர் அதைத்தான் செய்தார்கள். प्रेरित तो ऐसे ही किए। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் பலமாக சாட்சி वो கொடுத்தார்கள். यीशु मसीह के जीवने के बारे में सामर्थ्य से அந்த प्रचार, பூமியில இந்தியா தேசத்திலே பார்க்கிறோம், इधर भारत देश में देखते हैं கிறிஸ்துவை அறிவிக்க விடாதபடி தடை செய்கிறார்கள். मसीह का जो नाम न लेने के लिए जो बहुत எங்கு सारे கிறிஸ்து रुकावट है, அறிவிக்கப்படுகிறாரோ जहाँ मसीह का नाम அங்கு होता है, தேவனுடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படுகிறது. वहाँ जो परमेश्वर का राज्य का स्थापना होता है, இருளின் ராஜ்யமானது அகற்றப்படுகிறது. अंधकार का राज्य चला जाता அது है, அவனால் பொறுக்க முடியலை சத்துருக்கு. वो शैतान से वो सफर नहीं होता है। ஆனபடியினால் கிறிஸ்துவை அறிவிக்க விடாதபடி தடை செய்கிறார்கள். इसलिए जो है जो मसीह का प्रचार न करने के लिए रुकावट ராஜ்யத்தின் சுவிசேஷ உலகமெங்கு அறிவிக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். तो राज्य का जो सुसमाचार संसार भर में प्रचार होगा। கிறிஸ்துவே தேவநீதி தேவராஜ்யமா இருக்கிறார். मसीह जो परमेश्वर का न्याय और धर्म, அவரே உலகமெங்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். वही संसार भर जो அவருடைய நாமம் தான் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. उसका नाम ही जो प्रचार हो रहा है। இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லக்கூடாது என்று அப்போஸ்தலரை தடை செய்தார்கள். यीशु के नाम से बात न करने के प्रेरितों को भी उन्होंने बताया, बोला, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தைரியமாய் பிரசங்கம் लेकिन பண்ணினார்கள். वे परमेश्वर के राज्य के बारे में पूरे இயேசுவின் நாமத்தை குறித்து அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். यीशु के नाम से जो बिना डर के प्रचार, அப்போஸ்தலர் 4 அதிகாரம் வசனம் 12 வாசியுங்கள். प्रेरित 4:12 पढ़ेंगे। ம். அவராலே என்னை வேறொருவராலும் ரட்சிப்பதில்லை. ம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் ஸ்ரீரங்கம் அழைத்துக் சொல்லே, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். परमेश्वर के राज्य के बारे में निडर होकर, அவராலே அன்றி வேற ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. उसके नाम के द्वारा और कोई दूसरा नाम नहीं है। மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு மீட்படைவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. मनुष्य उद्धार पाने के लिए स्वर्ग राज्य को जो स्वीकार करने के लिए मसीह के नाम के द्वारा कोई नाम नहीं दी गई। நீங்கள் இந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று தடை செய்தார்கள். वो लोग ने रुकावट की इस नाम से प्रचार नहीं करना है। இந்தியா தேசத்தில் அதைத்தான் செய்கிறார்கள். इंडिया में ऐसे ही हो रहा है। ஆனால் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ உலகமெங்கு அறிவிக்கும்படியாகவே लेकिन परमेश्वर अपने जो राज्य के बारे में जो संसार में बताने के लिए தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கொண்டு தேவன் கிரியை செய்கிறார். जो उनके द्वारा जो चुने गए लोगों के द्वारा वो क्रिया कर रहे हैं। எங்கு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாங்க தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. जहाँ मसीह का नाम प्रचार होता है वहाँ उसका राज्य स्थापित होता है। இருளின் ராஜ்யமானது அகன்று போகிறது. अंधकार का राज्य है वो चला जाता है। ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். लोग पाप और श्राप से छुटकारा पाते हैं। அவர்கள் மெய் இறைவனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்கள். वे सच्चा जो परमेश्वर को जानते हैं। ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் एक ही सच्चा परमेश्वर आपको, நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறது. जो भेजा गया मसीह में जो नित्य जीवन है। சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தரை குறித்து சொல்லுங்கள். जब भी समय मिलता है जो परमेश्वर के बारे में बताया, நம்முடைய பெரிய அவர்கள் சொல்லுவது உண்டு. हमारे बड़ैया बोलते हैं, நீங்க ஏதாவது கவலைகள் இருக்கீங்க, आप कोई चिंता में हो, ஏதாவது மனசு சங்கடமா இருக்குன்னா कुछ मन में कुछ तकलीफ है, அப்படியே வெளியே போய் ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ऐसे बाहर जाके 4 लोग सुसमाचार நீங்க सुनाओ। சுவிசேஷத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் जो உண்டாகும். सुसमाचार बताओगे तुम्हारे मन में खुशी होगा। அது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் உண்டாக்குகிறார். वो पवित्र आत्मा जो करेगा। நீங்கள் கர்த்தரை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது परमेश्वर के बारे में दूसरे को बताएंगे, நம்முடைய மனதில் ஒரு மிகுந்த சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். हमारे मन में बड़ा समाधान और खुशी होगा। ஆனபடியால் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கு அறிவிக்கும்படியாகவே इसलिए परमेश्वर राज्य के सुसमाचार தேவன் உங்களையும் என்னை இந்த பூமியிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको हमको धरती में चुना है। தேவன் நம்மை ரட்சித்து தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். परमेश्वर में वे उद्धार करके जो अभिषेक किया, அந்த ஆவியின் பலத்தினாலே நாம் கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அறிவிக்க வேண்டும். आत्मा के सामर्थ्य से हम जाके जो स्वर्ग का प्रचार करें, அப்பொழுது சகல தேவைகளும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி तो வைத்தார். सभी जरूरतों को परमेश्वर जो है पूरा करेगा। ஏனெனில் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உண்டு பண்ணின ஆசீர்வாதத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனதுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कि परमेश्वर ने जैसे जो आशीष रखा है, जो आंखों देखा नहीं, काने सुना नहीं होगा। அன்னபடியால் பூமிக்குரியவைகளுக்காக கவலைப்பட்டு நாட்களை வீணாக்காது. इसलिए धरती के विषय के बारे में चिंता करके अपने दिन को व्यर्थ ना बताओ। எண்ணத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்று நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். क्या खाएंगे क्या पिएंगे, कल के दिन के बारे में चिंता ना करें। இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ये सब जरूरतें जरूरी है करके परमपिता जानते हैं। இவையெல்லாம் தேவன் உங்களுக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ये सब परमेश्वर ने पहले हमें बना के रखा है। கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களுக்கும் परमेश्वर आपके लिए जो भय मानते हैं, மனுபுத்திரமாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்த நன்மை பெரிதாக இருக்கிறது. मनुष्य पुत्र के लिए आपने जो रखा भलाई वो बड़ा है। தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். सभी आशीष मसीह में हमके लिए बना के रखा है। நாம் செய்ய வேண்டிய ஒரே நோக்கம் ஆத்தும ஆதாயம் செய்வது. एक ही हमें काम करना है, தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய சபைக்காக இந்த பூமியில நாம் உழைப்பது. परमेश्वर के राज्य के लिए धरती में हम काम करना है। அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்ப்பது. अनेक जो परमेश्वर के राज्य में मिलने के लिए, இந்த நோக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். इस उद्देश्य से हम काम करना है। நீங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல, धरती के विषय में नहीं, மேலானவைகளை நாடுங்கள். जो आसमानी बातों के बारे में, தேவனையே நாம் தேட வேண்டும். परमेश्वर को हम ढूंढना है। தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். परमेश्वर
परमेश्वर की इच्छा को पूरी करना है। அப்படி நீங்கள் செய்யும் பொழுது और जब ऐसा करेंगे तो பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். धरती के सभी आशीष जो परमेश्वर में देगा। அப்படியே நம்ம மத்தியிலே காணப்படுகிற அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். और हमारे बीच में जो प्रेरित ऐसे ही काम किए। நம்ம மத்தியிலே சபையை நடத்தின பரிசுத்தவான்கள் செய்தார்கள். और जो कलीसिया चलाने पवित्र लोग भी ऐसे ही किए। இன்னைக்கு அவருடைய குடும்பங்கள் எல்லாம் தலைத்து சலித்து வாங்கித்தான் और இருக்கிறது. उनके परिवार जो अच्छे आशीषित है, அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. उनको कोई कमी नहीं है। நீங்கள் அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள் என்றால் ऐसे परमेश्वर की इच्छा पूरी करेंगे। தேவன் உங்களையும் பின் சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमारे आने वाले वंश என்ன को முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள். कि पहले परमेश्वर राज इसको धर्म को ढूंढो। அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ये सब बातें दिया இம்மைக்குரிய जाएगा। சகல ஆசீர்வாதம் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தம் सभी பண்ணியிருக்கிறார். आशीष परमेश्वर वचन हमको दिया है। பேதுரு அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு पत्रस ऐसे ही यीशु मसीह के लिए தன் படகை கொடுத்தார். अपने जो नाव को न दिया। லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 1 லிருந்து 6 முடிய வாசிங்க. लूका 5:1-6 पढ़ेंगे। வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 லிருந்து 6. लूक 5:1-6। ம் முதலாவது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் இடம் கொடுத்தார்கள். पहले उन्होंने परमेश्वर राज्य के लिए जगह दी। கிறிஸ்து அந்த படகிலே அமர்ந்து பிரசங்கம் பண்ணும்படியாக அந்த படகை பேதுரு கொடுத்தார். मसीह जो है उस नाव में आने के लिए जो पतरस ने जो है जगह दिया। அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதா வலை கிழிந்து போவது ஏராளமான மீன்கள் உண்டாயிருந்தது. और नाव जो है डूबने तक का जो मछली जो इतना जो நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செயல்படும் பொழுது तो परमेश्वर के राज्य के जब தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது परमेश्वर के राज्य के जो अर्पण करेंगे तो திரளான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். बहुत सी आशीष परमेश्वर हमने रखी। பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மறுமையின் வாழ்வையும் தேவன் வைத்திருக்கிறார். और धरती के जो आशीष और जो आने वाली जिंदगी की இம்மைக்கு மறுமைக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். जहान की और आने वाले जहान की जो आशीष परमेश्वर देगा। அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். वो यीशु मसीह ने कहा என் நிமித்தமாவது मेरे निमित्त என்ற தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாவது या परमेश्वर के राज्य के இந்த निमित्त பூமியில நீங்கள் எதை இழக்கிறீர்களோ धरती में तुम क्या खोओगे அது இம்மையிலும் மறுமையில் நீங்கள் நூறத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். जहान में और जो आने वाले जहान में जो दो गुना நீங்கள் கிறிஸ்துவுக்காக எதை தியாகம் செய்கிறீர்களோ मसीह के लिए क्या त्याग करते हैं। கிறிஸ்துவுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக मसीह के लिए தேவனுடைய சபைக்காக परमेश्वर कलीसिया के நீங்கள் लिए உற்சாகமாய் கொடுத்து தியாகம் செய்யுங்கள். हम जो उत्साह से देके हम त्याग நீங்கள் करें। அப்படி செய்யும் பொழுது ऐसे जब करेंगे तो பேதுரு தன் படகை கொடுத்தார். पतरस ने अपनी नाव को இயேசு அந்த படகில் அமர்ந்து பிரசங்கம் செய்தார். यीशु मसीह தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். परमेश्वर राज्य के लिए प्रचार किया। அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்க திரளான ஆசீர்வாதங்கள் உண்டானது. नाव डूबने तक जो इतनी मछलियां जो उन्होंने पकड़ी। ஹalleluya हालेलुया। நாம் கர்த்தருக்காக அந்த பூமியில எதை செய்கிறோமோ हम परमेश्वर के लिए धरती में क्या करते அவர்கள் हैं। இம்மையிலும் மறுமையிலும் அதற்கு வேண்டிய பலனை கண்டிப்பாக அடைவார்கள். इस जहान में आने वाले जहान में भी जो निश्चय का आशीष पाएंगे। தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். परमेश्वर के राज्य के लिए प्रयास தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. परमेश्वर के राज्य परमेश्वर प्रभु தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. परमेश्वर के राज्य परमेश्वर की इच्छा पूरी होगी। தேவன் இந்த பூமியில தம்முடைய சபை தம்முடைய ராஜ்யமாக வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். परमेश्वर धरती अपने राज्य को स्थापित करने நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். परमेश्वर की इच्छा पूरी करने हर एक काम करना है। நாம் அப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கும் பொழுது தியாகம் செய்யும் பொழுது हमें परमेश्वर के राज्य के लिए काम करेंगे तभी இம்மைக்கும் மறுமைக்கும் சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். इस जहान के लिए जो उस जहान के लिए भी जो है सभी जरूरत पूरा करेगा। கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்படுவதில்லை.
ராஜ்யத்தோடைய நீதியும் தேடுங்கள், परमेश्वर के राज्य उसके धन को ढूंढेंगे, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். उसके बाद ये सब दिया जाएगा. இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். जहां की सभी आशीष मसीह यीशु में रखा உங்களுக்கு है. இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்தும் இருக்கிறார். हमारी जरूरत तो क्या है परमेश्वर जानते हैं. அப்படினால் நீங்கள் தேவனுக்கு கண்டு, इसलिए परमेश्वर के தேவனுடைய சபை கண்டு, परमेश्वर कलीसिया के लिए, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கண்டு இந்த பூமியில் நீங்கள் செயல்படுங்கள். परमेश्वर के राज्य के लिए धरती हम काम அந்த करें. சிந்தையுடையவர்களாய் இருங்கள். उस सोच वाले में बने. நாம் தேவனுடைய சபையில இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும். हम कलीसिया में जैसे ठोकर देने वाले ना, தேவனுடைய சித்தத்தை மாத்த நாம் செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा केवल करें. அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்கத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். अनेक जो है परमेश्वर के राज्य प्रवेश करने के लिए काम करें. அப்படி செய்யும் பொழுது ऐसा करेंगे तो தேவனுடைய சமாதானம், परमेश्वर का समाधान, தேவனுடைய ஆசீர்வாதம் परमेश्वर का आशीष உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் உண்டாயிருக்கும். हमारे वंश पे होगा. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனாலே, परमेश्वर का सेवा करने के கர்த்தருடைய लिए, ஊழியத்துக்கு நாம் கொடுப்பதினாலே सेवा के लिए जो देने के लिए நமக்கு ஒரு குறை வராது. कोई कमी नहीं होगा. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आशीष करते தேவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். और भी ज्यादा आशीष करेंगे. அனபடியான ஆஸ்திகள் ஐஸ்வர்யவான்கள் इसलिए जो है கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக जो है வேதத்தில் உள்ள ஸ்திரீகளை பார்க்கிறோம். बाइबल में जो அவள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே தேவனுக்கு ஊழியம் செய்தார் என்று वो சொல்லப்படும். अपने जो पास जो पैसे थे उससे जो सेवा किया. அனபடினால் தேவனுடைய ராஜ்யத்துக்கண்டே நீங்கள் உழைக்க பிழைக்க ஜீவிக்க परमेश्वर राज्य के लिए जो काम करने के உங்களை लिए ஒப்புக் கொடுக்கும் பொழுது हम खुद जो अर्पण करेंगे, தேவன் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் परमेश्वर धरती की जो आशीष है, சகல நன்மைகளையும் सारे जो भलाई தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். परमेश्वर हमें देगा. அவராலே எல்லாம் கூடும். उसके द्वारा सब कुछ होगा. அனபடி அற்ப விசுவாசியே, इसलिए है जो अर्प जो இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லை தேவன் உடுத்தி வைக்கிறார் என்றால் आज जो घास है कल नहीं, जो उसके लिए தேவன் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். परमेश्वर जी तो तुम्हें जो आशीष करने வானத்து वाला பட்சிகளை பறவைகளை கவனித்து பாருங்கள். आकाश के जो पक्षियों को देखो, அவைகள் உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, वे जो मेहनत करते हैं ना कोई काम करते हैं, களஞ்சியிலே சேர்த்து வைப்பதும் இல்லை, हाँ, वे जो जमा करके रखते हैं, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். उनको भी जो परमपिता जो है அவைகளை பார், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். उनके तुलना में तो विशेष है. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். परमेश्वर के साल में जो सृष्टि का विशेष है. தேவன் உங்களை போஷிப்பது, உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். परमेश्वर जो हमें जो पोषण करना चलाना, என்னுடைய வாழ்க்கையில தேவன் அப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். बहुत सारे अचंबा काम किया है. கடந்த 4ஆம் தேதி நான் அமர்நாத் ஆராதனை நடத்த கடந்து போனேன். ये 4 तारीख को अमरनाथ आराधना चलने को जा रहा था. அப்பொழுது நான் அவசரமாக கிளம்பி போனதுனால எனக்கு ஒரு 20 ரூபாய் சில்லறை தேவைப்பட்டுச்சு. तो मैं बहुत घाई में चला गया, तो मैं चेंज ஏன்னா नहीं அங்க था. இறங்கின உடனே ஆட்டோவுக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். मैं उतरते ऑटो के लिए 20 रुपए चेंज देना है. பைசா கம்மியா இருக்குன்னு சொல்லி எடுக்காம வந்துட்டோமே அப்படி யோசிச்சுட்டு வந்தேன். अब पैसा कम में मैं लेके नहीं आया करके சரி, सोच रहा था. கர்த்தர் நடத்துவார். और जाएंगे परमेश्वर चलाएगा. நான் எப்பொழுதும் 7:12க்கு அமர்நாத் ட்ரெயினை தான் பிடிப்பேன். हमेशा 7:12 का अमरनाथ ट्रेन पकड़ता அன்னைக்கு हूँ. என்னன்னு தெரியல, 7:01க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதில் ஏறிட்டேன். 7 तारीख का कल्याण गाड़ी है वो आ गया. அதில் ஏறி நான் ஒரு லாஸ்ட் சீட்ல உட்கார போறேன். उससे बैठ के जो लास्ट में ஒரு बैठा, புது காயின்ஸ் 20 ரூபாய் அங்க இருக்குது. एक नया कॉइन 20 ஒரு ஆளுமே இல்ல, ஒரு 20 ரூபாய் அந்த காயின்ஸ் புதுசா அந்த சீட்ல இருக்கு. वहाँ पे 20 रुपए का कॉइन. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆயிட்டு. मुझे बहुत खुशी हुआ. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். परमेश्वर जरूरतों पूरा करते हैं. அப்படி அந்த 20 ரூபாய் எடுத்துட்டு அங்க ஆட்டோல கொடுத்து அப்படி கடந்து और போறேன். वो पैसा लेके मैं चला गया. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், पहले परमेश्वर के राज्य धर्म को இவைகள் ढूंढो. எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். और ये सब तुम्हें देंगे. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். जरूरत क्या परमेश्वर जानता है. உங்களுக்காக தேவன் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். वाले परमेश्वर सब कुछ तैयार करेगा. கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. परमेश्वर से प्रेम करने वालों को जो देखा है आपका நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரணம் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யுங்கள். कार्य करने परमेश्वर इच्छा पूरी தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். परमेश्वर के राज्य के लिए प्रयास करो. அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட தேவனுடைய சபைக்காக நீங்கள் உழையுங்கள், பிழையுங்கள். अनेक आत्मा उद्धार पाने के लिए मेहनत करो. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, ऐसा करेंगे तो அந்த சிந்தை அந்த நோக்கங்களில் இருக்கும் பொழுது वो सोच हमें जो रहेगा तो பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். धरती के सभी आशीष होगा. நான் ஒரு நாள் பூமிக்குரியவர்களுக்கு கவலைப்பட்டதே இல்லை. मैं धरती के विषय के में நமக்கு நல்ல வீடு இல்லையே, வாசல் இல்லைன்னு சிந்திக்கிறது இல்லை. अच्छा घर नहीं है ऐसा कुछ मैं कोई चिंता नहीं किया. நான் ஊர்ல ஒரு பையனுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். गांव में एक लड़के को मैंने सुसमाचार बोला. அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்தது. उसका हालत बहुत ही खराब था. ஒரு அழுக்கு துண்டை கட்டிக்கிட்டு एक दिन ऐसे टॉवल बांध के பீடியை குடிச்சிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலையுவான். ऐसे बीड़ी पी के घूमता था. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், எப்பா இந்த நிலையிலேருந்து உன்னை மாறுவதற்கு உனக்கு வழி சொல்றேன். इस हालत से बदलने के लिए तुम நீ என்னோட கூட மும்பை கடந்து வா, तू मेरे साथ मुंबई आ. நான் உன்னை சபையோட ஐக்கியப்படுத்துறேன், तो कलेशिया में तुम्हें लेके जाता உனக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுக்குறேன். अच्छा काम देता हूँ. நாங்கள் எல்லாரும் சபையை கடந்து போய் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கோம். हम सब ऐसे कलेशिया में आके उद्धार இப்படி நான் पाके அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வந்தேன். ऐसे सुसमाचार बोला. என்ன நீ நல்ல நிலையில இருக்கிற? उसने कहा तू क्या अच्छा அதே है, பழைய வீட்டில் தான் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க वही पुराना घर में ही है. என்று அவன் சொன்னான். ऐसे उसने कहा. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு. मुझे जब मन में நான் சொன்னேன், நீ இதை பார்க்காத, तू ये मत देख. தேவன் எங்களை ரட்சித்து சபையாக வைத்திருக்கிறார். परमेश्वर उद्धार करके कलेशिया में लेके என்னோட आया. படித்தவர்கள், मेरे साथ पढ़ने என்னோட वाले உள்ளவர்கள் அந்த ஊரில் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். ऐसे जो है साथ जो फ्रेंड्स लोग थे, தேவன் எங்களை ரட்சித்து சபையாக வைத்திருக்கிறார் परमेश्वर उद्धार करके कलेशिया में என்று लेके நான் आया. அவனுக்கு சொன்னேன். ऐसे मैंने कहा. அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. उसने उसे कबूल नहीं किया. அவன் சொல்லி கொஞ்ச நாளைக்குள்ள बोल के कुछ ही दिन में கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு உதவி கிடைச்சு.
ऐसे கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தாரு. मैंने घर बांधा, நம்ம ஐயா அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஊருக்கு. अय्या भी आए थे घर पे, நான் கேட்ட காமிச்சேன். मैंने अय्या को बताया இதுதான் என்னுடைய பழைய வீடு ஐயா, ये मेरा पुराना घर, இந்த வீடை கர்த்தர் எனக்கு கட்டி கொடுத்துருக்காரு. ये परमेश्वर ने नया அவன் घर சொல்லி बांध கொஞ்ச நாளைக்குள்ள கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தாரு. बोले कुछ ही दिनों में घर बांध दिया। அவனும் தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடினா उस सुसमाचार को अपनाए नहीं, கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய்விட்டான். कुछ दिनों में एक बाइक एक्सीडेंट में मर गया। தேவனுடைய வார்த்தை யார் மூலமா அது உங்களுக்கு கடந்து வரும்? परमेश्वर का वचन किसी சமயம் को கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் எல்லோருக்கும் நீங்கள் திருவசனத்தை நீங்கள் போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. कुछ भी हालत हो वचन को बोलना है, சமயம் கிடைக்கும் போது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். जब समय मिलता है जो वचन सुसमाचार கர்த்தர் அந்த ஆத்மாவை எந்த வழியிலும் சந்திப்பார், ரட்சிப்பார். परमेश्वर आत्मा को किसी तरीके से சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுவிசேஷத்தை அல்ல தட்டுகிறவர்கள் जो सुसमाचार का जो अपमान करते அவர்கள் ஜீவனை இழந்து போகிறார்கள். हैं, ये लोग जीवन को खो देते हैं। அப்படினா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். जब परमेश्वर राज्य की धरती में काम कर रहे हैं, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிறார். धरती के सभी कार्य यीशु मसीह ने हम लोग रखा है। இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். इस जहान के सभी जो आशीष हैं, அப்படியே முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள். सबसे पहले परमेश्वर राज्य के முதலாவது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். पहले परमेश्वर के தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். परमेश्वर राज्य के लिए प्रयास करो। அநேக ரட்சிக்கப்படுவதற்கு நம் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நீங்கள் கிரியை செய்யுங்கள். अनेक उद्धार पाने के लिए हमारे जो मसीह क्रिया करें, அப்படி செய்யும்போது தேவனுடைய சகல காரியங்களை பொறுப்படுத்திக் ऐसे கொள்ளுவார். करेंगे तो परमेश्वर सभी बातों को சகல நன்மைகளினால் தேவன் உங்களை सभी திருப்திப்படுத்துவார். भलाई से तृप्त करेगा। நாம் கிறிஸ்துவுக்காக நாம் செயல்படுவோம். हम मसीह के लिए जो काम அவருடைய करेंगे, ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே நாம் உழைப்போம். उसके राज्य के लिए हम मेहनत करेंगे। அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவதற்காக நாம் கிரியை நடப்பிப்போம். अनेक परमेश्वर राज्य के लिए आने के लिए क्रिया करेंगे। தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லது பலத்தில் இருக்கிறது. परमेश्वर का राज्य बात पे नहीं, सामर्थ्य में है। நாம் தேவனுக்கென்று கிரியை செய்வோம். हम परमेश्वर के लिए क्रिया தேவன் करेंगे। நம்மோடு சபையோடு அப்படிப்பட்ட கிரியை நடப்பிப்பார். परमेश्वर कलीसिया के द्वारा काम करेंगे। அப்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். पहले परमेश्वर के राज्य से धर्म को ढूंढो, அப்பொழுது இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். बाकी जो ये सब कार्य परमेश्वर देगा। கர்த்தர் நம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். वचन को आशीष करेगा। ஹalleluya. हालेलुया।